அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை 10 நூல்களில் முதன்மையாக பார்க்கப்படுகிறது. இது கடவுள் வாழ்த்து பாடலாகவும் அமைந்துள்ளது. அதாவது இந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட நூலாகும். இதற்கு மற்றொரு பெயர் ஒன்று, அது புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருமுருகாற்றுப்படையின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு எந்த தெய்வத்திற்கும் இந்த அளவு நீண்ட கடவுள் வாழ்த்து பாடல் கிடையாது. அப்படி நீண்ட கடவுள் வாழ்த்து பாடலை உடைய திருமுருகாற்றுப்படை முருகன் மீது பாடப்பட்ட நூலாகும். இந்த முருகாற்றுப்படை என்பதன் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருகாற்றுப்படுத்துதல் என்னும் சொல் வழக்கு தொகை நூல்களில் இருந்து உண்டானது. முருகனை ஆற்றுப்படுத்துதல், முருகனிடம் ஆற்றுப்படுத்துதல் என 2 நிலைகளில் வழங்கப்பட்டுள்ளது. வேலனுக்கு எடுக்கப்படும் வெறியாட்டு, கட்டுவீச்சு, குறிக்கேட்டல் போன்றவை இப்பாடல்களில் அமைந்துள்ளது. துன்பப்படுவோரை காக்குமாறு முருகனிடம் வேண்டுதலே முருகாற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. நக்கீரர் காலத்திற்கு முன்பு வரையிலும் முருகனை ஆற்றுப்படுத்துதல் என்பது மரபு இருந்து வந்துள்ளது. நக்கீரர் ஒரு புதுமை சேர்த்திருக்கிறார். நலம் வேண்டுவோரை முருகனிடம் ஆற்றுப்படுத்துதல் என்னும் புதிய முறை அதன் பின்பே ஏற்பட்டுள்ளது என்பதை இந்நூலின் மூலம் அறிய முடிகிறது. இந்நூல் திருமுருகாற்றுப்படை பற்றிய ஒரு புராண கதை அப்படிங்கிறது செவி வழியாக சொல்லப்படும் செய்தியாகும். அதாவது கற்கிமுகி என்னும் பூதம் நக்கீரரை ஓரிடத்தில் அடைத்து வைத்து விடுகிறது. அந்த சிறையிலிருந்து தன்னை மீட்டு கொள்வதற்காக முருகப்பெருமானிடம் நக்கீரர் வேண்டியதாக அமைந்ததே இந்த திருமுருகாற்றுப்படை என்பது செவிவழி செய்தியாக உள்ளது. அடுத்தபடியாக இந்த திருமுருகாற்றுப்படையின் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, ஆற்றுப்படை நூல், புறத்திணை நூல். பாவகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரிய பாவால் அமைந்தது, நக்கீரர் பாடியது. பாட்டுடை தலைவன் முருகப்பெருமான் ஆவார். இந்நூலுக்கு உரை எழுதியவர்கள் பரிமேலழகர், நச்சினார்க்கினியர் ஆவர். அதன் பின்பு இந்த திருமுருகாற்றுப்படையினுடைய உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6 படை வீடுகளை பற்றி எடுத்து இயம்பக்கூடியது. அதாவது முருகப்பெருமான் அமைந்திருக்கும், எழுந்தருள் இருக்கும் 6 படை வீடுகள் பற்றி எடுத்து காட்டுகிறது. முதலாவதாக திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மதுரைக்கு தென்மேற்கில் 5 கல் தொலைவில் அமைந்துள்ளது மலைக்கோயில் ஆகும். இது இயற்கை வளம், முருகப்பெருமானின் திருக்கோலம், சூரனுடன் முருகன் செய்த போர் முறைகள் ஆகியவை இப்பகுதியில் எடுத்து காட்டப்படுகிறது. அடுத்தபடியாக 2வது திருச்சீரலைவாய் என்பதாகும். இது சீராக வந்து மோதும் அலைகளின் கரைவாயிலில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் ஆகும். இந்த திருச்செந்தூரில் அருளியுள்ள முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது இந்நூலாகும். இன்னும் முருகனினுடைய 6 முகங்கள், 12 தோள்களின் செயல்கள் ஆகியவை இதில் எடுத்து காட்டப்படுகிறது. 3வதாக எடுத்து காட்டப்படும் நூல் திரு ஆவினன்குடியாகும். ஆவியர் குடியை சேர்ந்த ஆவிகோ என்னும் மன்னன் தன் நன்குடிமக்களுடன் ஆட்சி செய்த இடம் பொதியனமலை. இதுவே நாளடைவில் பழனி என்று அழைக்கப்படுகிறது. இதில் வழிபடும் மகளிரின் சிறப்புகள், முருகனை வழிபடும் முனிவரின் பெருமைகள் ஆகியவை எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக 4வது திரு ஏரகம், அதாவது திருவேரகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மலை நாட்டகத்தோடு தொடர்புடையது. திருப்பதி என்னும் நச்சினார்க்கினியர் குறிப்பிடுகிறார். இந்நூல் இங்கு வழிபடும் மக்களை பற்றியும் மந்திரம் ஓதுவார் செயல்கள் பற்றியும் எடுத்து காட்டப்படுகிறது. அடுத்து 5வதாக முருகன் குடியிருக்கும் குன்றுகள் பற்றி எடுத்து காண்பிக்கப்படுகிறது. மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் எப்படி முருகப்பெருமானை வழிபடுகின்றனர், குன்றக்குறவை, அதுக்கடுத்து முருகனினுடைய அணி, ஆசை, அழகு ஆகியவை இப்பகுதியில் எடுத்து காட்டப்படுகிறது. அடுத்தபடியாக பழமுதிர் சோலை, அறுபடை வீடுகளில் இறுதியாக பாடப்படக்கூடிய நூல் பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலையின் முருகன் இருக்கும் நீர்த்துறை, பழமுதிர் சோலையில் உள்ள அருவியின் சிறப்புகள்,
முருகன் அருளும் திருமுறை ஆகியவை எடுத்து காண்பிக்கப்படுகிறது. மதுரையை அடுத்துள்ள அழகர் கோயில் இது திருமால் இருஞ்சோலை எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த அழகர் கோயில் அமைந்துள்ள இடமே இந்த பழமுதிர் சோலையாகும். இந்த பழமுதிர் சோலை அறுபடை வீடுகளில் இறுதியாக வைத்து பார்க்கப்படுகிறது. இந்த 6 பகுதிகள் அடங்கிய நூல்தான் இந்த திருமுருகாற்றுப்படையும். இது குறித்து விரிவாக இனி வரும் பகுதிகளில் காணலாம். நன்றி.